Habibi, come to Dubai. இதில் இந்த கேமல் ரைடு பார்த்தீங்கன்னா 2 பேர் கூட போகலாம் போல். அவங்களே எந்திக்கிறாங்க பாருங்க. ஓ மை காட். விட்டுருங்க. ஓ மை காட். ஐயோ வாட் எக்ஸ்பீரியன்ஸ். ஐயோ பயமாக இருக்கு. விட்டு போயிட்டாருங்க ஒரு கேமலா. அது பாட்டுக்கு ஓட போகுது. Hey guys, welcome to the series of day 3. ஸோ டுடே நம்ம என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோன்னா, இது வந்து ஒன் ஆஃப் தி எவ்ரி ஒன் ட்ரீம் அண்ட் பக்கெட் லிஸ்ட்னே சொல்லுவாங்க. அதுதான் துபாய் ஸ்கை டைவிங். துபாய்ன்னு சொன்னாலே ஸ்கை டைவிங் போனீங்களான்னு தான் கேட்பாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் போக முடியல சின்ஸ் பட்ஜெட் காரணத்தினால. ஹவர் எங்கள் குரூப்பில் ஒருத்தவங்க போனாங்க. ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுலாம் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சேன். ஸோ ஹியர் வி கோ. இஃப் யூ ஆர் பிளானிங் ஃபார் ஸ்கை டைவிங், இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஒரு 10 கொஷின்ஸ் அண்ட் டவுட்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்துக்கும் வர காமன் டவுட்ஸ் தான். இந்த இன்ஃபர்மேஷன் எங்கேயுமே இல்லை. யூடியூப்பில் நானுமே சர்ச் பண்ணி பார்த்தேன். இன்கேஸ் நான் போகிறதா இருந்துச்சு. பட் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் போகிறப்ப நான் சர்ச் பண்ணி பார்த்தேன். பட் எங்கேயுமே கிடைக்கல. ஸோ இவங்க போனனால நான் இவங்ககிட்ட எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஒரு 10 கொஷின்ஸ் எப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கனாலே நீங்கள் டிசைட் பண்ணிடலாம் போகலாமா வேணாமான்னு. ஸோ ஃபஸ்ட் கொஷின் என்னென்னா, எல்லாத்துக்கும் தோன்ற ஃபஸ்ட் கொஷின் வந்து எவ்வளோ ஆகும் அண்ட் எப்படி புக் பண்ணுறது, ஹவு மச் இட் காஸ்ட் அண்ட் ஹவு டு புக். ஸோ இதோட காஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏஇடி ப்ரைஸ் படி பார்த்திங்கன்னா 2749, ஐஎன்ஆர் படி பார்த்திங்கன்னா ஒரு 66,000 வரும். நீங்கள் வந்து ஃபோட்டோ வேணாம் வீடியோ வேணான்னா இந்த ப்ரைஸு. இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஃபோட்டோவும் வேணும் வீடியோவும் வேணும்னா அதோட ப்ரைஸ் வந்து ஏஇடி 3149 விச் கம்ஸ் அரவுண்ட் ஐஎன்ஆர் ப்ரைஸ் படி 76,000 வரும். ஸோ இதுதான் எல்லாருமே போவாங்க. ஸோ ஒரு ஸ்கை டைவிங் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு வந்து ஒரு 76,000 வந்துடும். அண்ட் தென் நீங்கள் வந்து ஸ்லாட்ஸ் வந்து பார்த்து புக் பண்ணணும். ஸ்லாட்ஸ் எப்படி இருக்குன்னா, ஏர்லி மார்னிங் 7:30 10:30 வரைக்கும் இருக்கும். டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் அவைலபிலிட்டி. ஸோ இதுதான் காஸ்ட்டோட பிரேக் டவுன். ஸோ இது நீங்கள் எப்படி புக் பண்ணலான்னா, அஃபிஷியல் வெப்சைட் இருக்குது. ஸ்கை டைவ் துபாய்னு ஒரு அஃபிஷியல் வெப்சைட் இருக்குது. அதை நான் லிங்க் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ அங்கே போய்ட்டு நீங்கள் வந்துட்டு ஸ்லாட், நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபெண்ட்ஸ் எவ்வளோ, ஸோ அதெல்லாம் டேட்டு அதெல்லாம் சூஸ் பண்ணி நீங்கள் வந்து புக் பண்ணுற மாதிரி இருக்கும். எங்களோட ரெக்கமெண்டேஷன் என்னென்னா, நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட் போய் புக் பண்ணுறது தான் நல்லது. ஏன்னா நிறைய ஸ்கேம்ஸ் இருக்கும். வேறு இதிலேருந்து நீங்கள் புக் பண்ணுற மாதிரிலாம் ஆப்ஷன் இருக்கும். பட் அப்படி பண்ணாதீங்க. எய்தர் நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டில் புக் பண்ணுங்கள், ஆர் யூ கேன் கோ தேர் அண்ட் புக் டேரெக்டாக கூட நீங்கள் அங்கே போய் கூட புக் பண்ணலாம். பட் ஸ்லாட் இருந்தால் அவங்க வந்து புக் பண்ணுவாங்க. பட் ஸ்லாட் இல்லைன்னா நீங்கள் வந்து திருப்பி போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் 2 ஆப்ஷன். ஒன்று வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே ஸ்கை டைவ் துபாய்னு அஃபிஷியல் வெப்சைட் இருக்குது, அதில் புக் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் டேரெக்டாக போய் புக் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்னென்னா, இது எல்லாத்துக்கும் காமனான வர கொஷின் தான். எனக்குமே இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து ஹைட்னா பயம், நான் எப்படி ஸ்கை டைவிங் பண்ணுவேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட்ஸ் இருக்கும். ஸோ எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து ரொம்ப ஹைட்டில் இருப்பீங்க, நீங்கள் ஸ்கை டைவிங் பண்ணும்போது ரொம்ப ஹைட்டில் இருப்பீங்க. ஐ மீன் லைக் ஒரு 30,000 ஃபீட் ஹைட்டில் இருப்பீங்க. ஸோ ஏதாச்சும் தப்பானால் கூட நீங்கள் வந்து மேலே இருந்து கீழே வர்றதுக்குள்ளே அதை வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். மால் ஃபங்க்ஷன்ஸ் ஏதாவது ஆச்சுன்னா
ஸ்டில் வி கேன் டீல் அண்ட் ரெக்டிஃபை. ஸோ உங்களுக்கு டைம் இருக்கும். ஸோ நீங்கள் பயப்பட தேவையில்ல. ஏன்னா நீங்கள் மேலே இருக்கும் போது உங்களுக்கு ஸ்லோவாக தான் நீங்கள் கீழே வருவீங்க, அவ்வளோ தூரம் ஹைட்டில் இருக்கும் போது. ஸோ இன்கேஸ் ஏதாச்சும் மிஸ்டேக் ஆனால் கூட டீம் வந்து ரெக்டிஃபை பண்ணிடுவாங்க. இவங்களோட ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியே சேஃப்டி தான். ஸோ அந்த சேஃப்டி வச்சு தான் இவங்க ஸ்கை டைவிங்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் எதுவும் ஆகாதுன்னு சொல்லி கேரண்டி கொடுத்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்னென்னா, இதுக்கு டேண்டம் ஸ்கை டைவிங் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஏஜ் லிமிட் இருக்கா? ஸோ ஏஜ் லிமிட் என்னென்னா 18. நீங்கள் வந்து 18 அட்டைன் ஆகிருக்கணும். அண்ட் தென் இட் கோஸ் அப் டு 99 or 100. அதுக்கு வந்து லிமிட் இல்லை. பட் ஸ்டார்டிங் வந்து 18 நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கணும் ஏஜ். ஸோ அப்போ தான் அவங்கள அலோவ் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்னென்னா, நீங்கள் ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருக்கணும்னு அவசியமாக அந்த ஸ்கை டைவிங் பண்ணுறதுக்கு? ஸோ இதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, உங்கள் ஹைட்டும் வெயிட்டும் ப்ரொபோர்ஷனேட்டாக இருக்கணும். அண்டு யூ ஷுட் ஏபிள் டு சப்போர்ட் யுவர் ஓன் பாடி வெயிட். ஸோ பாடி வெயிட்டுமே நீங்கள் வந்து மேனேஜ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அது ஏன் சொல்கிறாங்கன்னா, நீங்கள் லேண்ட் ஆகும்போது உங்கள் நீயை வந்து லிஃப்ட் பண்ணி 90 டிகிரியில் லிஃப்ட் பண்ணி நீங்கள் லேண்டிங் பண்ணுவீங்க. ஸோ அது வந்து நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணணும். இன்கேஸ் அது நீங்கள் பண்ண முடியலன்னா கீழே லேண்ட் ஆகும்போது ரொம்ப அடிப்படும். அது கீழே விழுந்துருவீங்க. ஸோ அதுக்கு தான் அட்லீஸ்ட் உங்கள் நீயை லிஃப்ட் பண்ணுறதுக்கு 90 டிகிரி லிஃப்ட் பண்ணுறதுக்காச்சும் நீங்கள் வந்து ஃபிட்டாக இருக்கணும். கொஷின் நம்பர் 6 என்னென்னா, நம்மளுக்கு ஸ்கை டைவிங் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் வெயிட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கான்னு. ஸோ இது வந்து எல்லாத்துக்குமே வர கேள்வி தான். ஸோ வெயிட் ரெஸ்ட்ரிக்ஷன் கண்டிப்பாக இருக்குது. அதோட வெயிட் என்னென்னா 100 to 120 kg வரைக்கும் தான் அலோடு, விச் இன்க்ளூட்ஸ் உங்கள் வெயிட்டு, இன்ஸ்ட்ரக்டரோட வெயிட்டு அண்ட் தென் எக்யூப்மெண்ட் வெயிட்டு. ஸோ இதெல்லாம் சேர்த்து இதுதான் மேக்ஸிமம் லிமிட் செட் பண்ணியிருக்காங்க, 100 to 120 kg. ஸோ இதுக்கு மேலே போனீங்கன்னா அலோட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இந்த வெயிட் ரிஸ்ட்ரிக்ஷன் எதுக்கு வச்சுருக்காங்கன்னா, அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்பீட் கண்ட்ரோலாக இருக்கும் அண்ட் தென் லேண்டிங்குமே உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்கும். இதுக்கு மேலே உங்கள் வெயிட் போச்சுன்னா கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும் அண்ட் தென் லேண்டிங்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் டியூ டு ஹெவி லோட்ஸ். ஸோ அதுக்கு தான் இதுக்குமே வெயிட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் வந்து எவ்வளோ ஹைட்லேருந்து குதிப்பீங்க அண்ட் தென் எவ்வளோ நேரம் ஆகும் மேலேருந்து கீழே வர்றதுக்கு. ஸோ ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 13,500 ஃபீட்லேருந்து குதிப்பீங்க. அண்ட் தென் நீங்கள் மேலே போய்ட்டு ஒரு ஃப்ரீ ஃபால்னு ஒன்று இருக்கும். ஃப்ரீ ஃபால் வந்து ஒரு 45 seconds to 1 minute விடுவாங்க. அதாவது நீங்கள் ஃப்ளைட்லேருந்து குதிக்கும் போது பேராஷூட் எதுவுமே ஓப்பன் பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்கள் அப்படியே அங்கேருந்து குதிப்பீங்க. அது குதிக்கும் போது ஒரு 45 seconds to 1 minute நீங்கள் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. அண்ட் தென் பேராஷூட்டை வந்து எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னா ஒரு 5 to 7 minutes அது ஓப்பன் பண்ணி கீழே வர்றதுக்கு டைம் ஆகும். பேராஷூட் ஓப்பன் ஆனோன்னா அது வந்து 5 to 7 minutes அப்படியே இன்ஸ்ட்ரக்டர் வந்து ஒவ்வொன்றா பாம் ஜமேரா அதெல்லாம் சுற்றி காட்டி அதெல்லாம் சொல்லி கொடுப்பாரு. அண்ட் தென் ஒரு டோட்டல் ஒரு 10 minutes ஆகும். ஃப்ளைட்டில் போகிறது எல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா ஒரு 15 to 20 minutes டோட்டலாக டைம் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்னென்னா, இது வந்து எல்லாத்துக்கும் வர காமன் கொஷின் தான். ஸோ என்கிட்ட வந்து கோப்ரோ இருக்குது ஆர் கேமரா இருக்குது, நான் எடுத்துகிட்டு போகலாமா யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா ஆன்சர் வந்து நோ, அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. திஸ் இஸ் ஒன்லி ஃபார் சேஃப்டி ரீசன்ஸு. ஏன்னா நீங்கள் கோப்ரோ ஏதாவது கேமரா எடுத்துகிட்டு போய் அங்கேருந்து கீழே விழுந்துச்சுன்னா அது வந்து பிரச்சனையாயிரும். ஸோ அதனால் அந்த ரீசனுக்காண்டி உங்களோட எக்யூப்மெண்ட்ஸ் எதுவுமே அலோடு இல்லை. ஸோ ஹவவர் அவங்களே வீடியோ பேக்கேஜ்லேயே எல்லாமே கொடுத்துட்றாங்க. ஸோ உங்களோட அந்த வீடியோகிராஃபரு எடுக்கிறவரும் சேர்ந்து குதிப்பார். ஸோ அவர் தான் நம்மளை வீடியோ அண்ட் ஃபோட்டோ எடுப்பார். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு கொஷின் என்னென்னா, காது வந்து அஃபெக்ட் ஆகுமா, காது வலிக்குமானா, இது வந்து ஈச் இண்டிவிஜுவல்ஸ் பொறுத்து. எல்லாத்துக்குமே காது வலி வராது, டிபெண்ட்ஸ் ஆன் ஈச் இண்டிவிஜுவல்ஸ் தான். சில பேர்த்துக்கு காது வலி இருக்காது அண்ட் சில பேர்த்துக்கு கண்டிப்பாக காது வலி இருக்கும். அது வந்து 1 to 2 days அந்த சிக்னஸ் இருக்கும். கண்டிப்பாக வலி வந்து இருந்துச்சுன்னா ஒரு 1 to 2 days அந்த ரேஞ்சில் இருக்கும். நீங்கள் குதிக்கிற பொறுத்து தான்.
We crawl around, searching for higher ground. Can't see in front of me, my enemies. I've tried every possibility, ability to know if I can bleed. If that's what you wanted, Yeah, you won't get like it that, tonight. like that. Oh yeah, stand up. Wow, you did it. How was your jump? All good? That was crazy. It was much better than I expected. Nice. What do you Yeah. think? We gonna do it again one day? Probably. All right. Thank you for choosing Skydive Dubai. Thank you. See you next time. ஹாய் கைஸ், இப்போ நம்ம டே 3ல் இருக்கோம். ஸோ இன்றைக்கி என்ன பிளான்னா டெசர்ட் சஃபாரி போகிறோம். ஸோ இப்போ டைம் வந்து ஒரு 3 o'clock ஆகுது. இது வந்து நம்ம வந்து ஒரு 1 hour ஆகும் ரீச் ஆகிறதுக்கு. ஸோ இன் பிட்வீன் அவங்க ஒரு பிரேக்கும் தராங்க ஃபார் லஞ்சு. ஒரு பாயிண்ட் நிறுத்திட்டு அதுக்கடுத்து போகிறாங்க. ஸோ இந்த குரூப்பில் வந்து ஒரு 7 பேர் இந்த காரில் உட்கார்ற மாதிரி இருக்குது. நாங்கள் ஒரு 4 பேர் இருக்கோம். அண்ட் தென் ஒரு 2 பேர் வேறு குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ இதோட டிக்கெட் வந்து கேலுக்குள்ளே கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ப்ரீ அட்வான்ஸாகவே புக் பண்ணணும், ஏன்னா ஸ்லாட்லாம் ரொம்ப சீக்கிரமாக ஃபில் ஆயிரும். ஸோ இதோட ப்ரைஸ் அண்ட் பிளேசஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இன்க்ளூடட் அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு நான் போக போக சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து காரில் போயிட்டுருக்கோம். இன்னொரு குரூப்பை பிக் பண்ணேன். அவங்கள பிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து அப்படியே டெசர்ட்குள்ளே போக போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து இங்கே துபாய் மாலில் நிறுத்துறாங்க ஒரு குரூப் ஏறுறதுக்காண்டி. அவங்கள பிக்கப் பண்ணிட்டு அப்படியே போகலான்னு இருக்கோம். எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் டெசர்ட்டில் சஃபாரி போகிறேன், பார்க்க போகிறேன். ஸோ எப்படி இருக்குது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இது ஒரு ரெட் டியூன்ஸ் டெசர்ட் சஃபாரி மாதிரி புக் பண்ணியிருக்கோம். வெரி மச் எக்ஸைட்டட். போயிட்டு நான் அப்டேட் பண்ணுறேன் என்ன பண்ணுறேன். கைஸ், ஃபஸ்ட்டு ஸ்பாட் வந்துட்டோம். ஸோ இது வந்து கொஞ்சம் பிரேக்கு. ஸோ போய் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு போகலாம். கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா லஞ்சு உட்காந்து சாப்பிட்ற இடத்த பாருங்கள். மிடில் ஈஸ்டில் ஏசி இருக்குது. ஸோ இங்கே உட்காந்து லஞ்சு சாப்பிட்லாம். ஸோ நாங்கள் லஞ்ச் கொண்டு வந்துட்டோம். சிக்கன் பிரியாணி வாங்கியிருக்கோம். ஸோ இங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் காரில் போகலாம். கைஸ், இங்கே பாருங்கள் சிக்கன் பிரியாணி, பாகிஸ்தானி சிக்கன் பிரியாணி எப்படி இருக்குது, வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். இப்போ செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ரைஸே வந்துட்டு நல்லா பெருசாக இருக்குது. பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பைசி இல்லை, ரொம்ப காரமும் இல்லை, சட்டிலாக இருக்குது. இந்த ரைஸே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இதையும் சட்னியும் ஊற்றி சாப்பிட்ணுன்னு நினைக்கிறேன். பட் இதுவே நல்லா இருக்குது. இது பாருங்கள், இந்த டெக்ஸ்சர் பாருங்களேன். உள்ள திராட்சை ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் கூட போட்டிருக்காங்க. கைஸ், இப்போ தான் சாப்பிட்டு முடித்தோம். ஸோ வெளியே வந்தோன்னே பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி பிளேஸ். இங்கே வந்து கேமல் ரைடு, பக்கி ரைடு எல்லாம் கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ இதுக்கு வந்து செப்பரேட் காஸ்ட்டு. இங்கே வேணும்னா இதை அவுட் பண்ணி இது பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ அங்கே வந்து ஏடிவி ரைடு, பக்கி ரைடெலாம் போயிட்டுருக்கு பார்த்தீங்களா. ஸோ அங்கே போய் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பக்கி ரைடு. இதோட காஸ்ட்லாம் எனக்கு தெரில. பட் இதில் இந்த கேமல் ரைடு பார்த்தீங்கன்னா 2 பேர் கூட போகலாம் போல். அவங்களே எந்திக்கிறாங்க பாருங்க. ஐயோ பயமாக இருக்குது. ஓ, அவங்க ஃபோட்டோவும் வீடியோவும் கூட எடுத்துறாங்க. ஸோ அது வந்து ஏடிவி ரைடு, இது வந்து பக்கி ரைடு. ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏடிவி ரைடு வந்து நம்மளே கூட ஓட்டிகிட்டே போகலாம். பக்கி ரைடு ஐ திங்க் அவங்க உட்காந்து நம்மளை பேசஞ்சராக உட்காந்து கூப்பிட்டு போவாங்க. ஸோ இதில் உட்காந்து அவர் டிரைவர் 2 பேர் தான் உட்கார முடியும்னு நினைக்கிறேன். ஸோ அதில் உட்காந்து கூப்பிட்டு போய் ஸ்டண்ட்டு கட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். அதான் பக்கி ரைடு. பக்கத்தில் காட்டுறேன். இது வந்து 4 பேர் உட்கார்றது. ஸோ ஃப்ரண்ட்டில் ஒரு டிரைவரு, இங்கே பேசஞ்சரு, அந்த பின்னாடி 2 பேர் உட்காரலாம் நினைக்கிறேன். ஓ மை காட்.
ஸோ பார்த்தீங்களா, அதுதான் கேமல் ரைடு வித் ஃபோட்டோ, வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துறாங்க. இதோட காஸ்ட்டு கேலுக்கில் புக் பண்ணணுன்னா எவ்வளோ ஆச்சுன்னா 4000 ஆச்சு ஒரு ஆளுக்கு. ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு ரெட் டியூன்ஸ் ஸ்டண்ட் இருக்குது, அண்ட் தென் டின்னர் இருக்குது, பார்பிக்யூ டின்னர் எல்லாமே இருக்குது, டான்ஸ் ஷோ எல்லாமே இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ 4000 உங்களுக்கு பிக்கப் அண்ட் ட்ராப் ஆல்சோ இன்க்ளூடட் ஆகிரும். அவங்களே வந்து பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணுவாங்க. கைஸ் இப்போ தான் சாப்பிட்டுட்டு பிரேக் முடிச்சுட்டு இப்போ கிளம்புறோம். ஸோ இன்னொரு ஸ்பாட்டுக்கு போய் அங்கே வந்து கேமல் ரைடு அப்புறம் ஸ்டண்ட்டு அதெல்லாம் பார்ப்போம், ஷோஸ்லாம். ஸோ இப்போ அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம டிரைவர் வந்து ரொம்ப அமைதியாக ஓட்டிகிட்டு இருக்காரு. எப்போ அவர் வந்து வெடிக்க போகிறாருன்னு தெரில. வெடிக்கும் போது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா காற்றை வெளியே எடுக்கிறாங்க பார்த்தீங்களா. ஸோ இதுதான் அதோட மெத்தடு. நம்ம டெசர்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி காற்றெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு மேலே போவோம். ஸோ அப்போ தான் அந்த க்ரிப்பு கிடைக்கும் அது. ஸோ அதுக்கு தான் அதை வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக காற்றை எடுத்துட்டாங்க வெளியே. Oh my God. ஐயோ, ஓ அங்க உள்ள ஐயோ, வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ, ஓ வயிற்ற கலக்குது எனக்கு. ஐயோ, சாப்பிட்ட பிரியாணிலாம் வெளியே வருது. விட்டுருங்க. ஏ உளுந்துட மாட்டாங்களா? ஐயோ, இப்படி ஓட்டுறாங்களே. Oh my God. Oba. காப்பாத்துக்க, தெரியாதனமா வந்து மாட்டிக்கிட்டேன். ஃப்ரண்ட்ல வேற என்ன உட்கார வச்சிட்டாங்களே. மக்களே, வீடியோக்காண்டி ஃப்ரண்ட்டில் உட்காந்து எடுத்தேன். இதுக்காண்டியே ஒரு 100 சப்ஸ்கிரைபர் வாங்க எனக்கு. கைஸ், இந்த இடத்த பாருங்களேன், செம்ம எக்ஸ்பீரியன்ஸு.
வேறு லெவல் லேண்ட்ஸ்கேப் இருக்குது. இது ஃபஸ்ட் டைம் என்னோட டெசர்ட் சஃபாரி. ஸோ செம்மையாக இருந்துச்சு, ரொம்ப த்ரில்லிங் அண்ட் அட்வென்ச்சராக இருந்துச்சு. ஸோ இந்த சேண்டை பாருங்களேன், இந்த லேண்ட்ஸ்கேப்பு அப்படியே ரெட்டிஷாக இருக்குது. இது பார்க்கும்போது அந்த கோட் மூவி வரும்ல, அது என்ன பிருத்திவிராஜ் நடிச்சிருப்பார்ல, அந்த ஞாபகம் வருது டெசர்ட்டில். வாவ், வேறு லெவலில் இருக்குது இந்த இடமே. ஸோ நாங்கள் வந்த கார் இது தான், வேறு லெவலில் ஓட்டினார். இந்த டிரைவர் பார்த்திங்கன்னா செம்ம ஸ்கில்லுங்க. அதெல்லாம் ஒரு தனி ஸ்கில் செட் வேணும் அதை ஓட்டுறதுக்கு. செம்மையாக ஓட்டினார். அதை ஒரு எப்போயும் உள்ள போகிறோம் அதெல்லாம் பயமாக இருந்துச்சு. பட்டு செம்மையாக ஓட்டினாங்க. நான் வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். நீங்கள் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ரெடி? ரெடி. பார்த்தீங்கன்னா நாங்கள் சேண்ட் முடிச்சுட்டு வந்துட்டோம். இப்போ ஏர் ஃபில் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா. ஸோ ஃபுல்லாக ஏர் ஃபில் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில் பண்ணுறாங்க. ஃபில் பண்ணி ஃபுல்லாக டயரை ஏற்றிட்டு அப்புறம் தான் ரோட்டில் போவாங்கன்னு நினைக்கிறேன். டெசர்ட்டில் போகும்போது ஃபுல்லாக காற்றை இறக்கி விட்டுறாங்க. அண்டு ஒன்ஸ் ரோட் போகும்போது காற்றை ஏற்றி நார்மல் டயராக கொண்டு வந்துடுறாங்க. இது வந்து அவங்க கார்லேயே ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க இங்கே எக்யூப்மெண்ட்ஸு. ஸோ இதிலேருந்து அப்படியே ஃபில் பண்ணிடுறாங்க அதை. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபோட்டோ ஷூட்டும் ஸ்டண்ட்டும் பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கேமல் ரைடு, அப்புறம் ஷோஸ்லாம் இருக்குது, அண்ட் தென் டின்னர் இருக்குது. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு தான் நம்மளை போய் வீட்டிலேயே இறக்கி விட்ருவாங்க. ஸோ எப்படி போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ ஒரு பிரேக்கு. ஸோ இதை ஃபில் பண்ணுறக்காண்டி ஒரு பிரேக்கு. ஃபில் பண்ணி முடித்த பிறகு நம்ம இதுக்கு போவோம். எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, துபாய் ஷேக் மாதிரி மாறிட்டேன் பாருங்கண்ணா கொஞ்ச நேரத்தில். இது வந்து நம்மளுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி. இதை மாட்டி விட்டு நம்ம கேமல் ரைடு இதெல்லாம் போவோம். எப்படி இந்த கெட்டப் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். இப்போ நம்ம அந்த ஒரு ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம், கேம்புக்கு. ஸோ இது கேம்ப்புன்னு சொல்கிறாங்க. இதில் தான் டின்னரு, ஷோ எல்லாமே நடக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்களேன், துபாய் டெஸ்டினேஷன் டூரிசம். ஸோ நாங்கள் ஆக்சுவலாக என்ன ஆனோன்னா, கார் மாற்றிட்டாங்க. வேறு காரில் தான் வந்தோம், அதே காரில் வரல. ஸோ இங்கே வர்றதுக்கு வேறு கார் யூஸ் பண்ணுறாங்க. அது என்ன இதுன்னு தெரில, பட் சேம் கார் தான். இப்போ நான் இங்கே வந்து நம்ம வந்து கேமல் ரைடு, இந்த ஏடிவி ரைடு இதெல்லாம் நடக்குது. ஸோ இதெல்லாம் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து கேமல் ரைடு பேக்கேஜ்லேயே இருக்குது. ஸோ போய் ஃபோட்டோ எடுத்து கேமல் ரைட் பண்ணிக்கலாம். ஸோஃபார் எக்ஸ்பீரியன்ஸு செம்மையாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக துபாய் வந்தீங்கன்னா டெசர்ட் சஃபாரி ட்ரை பண்ணாமல் போகாதீங்க. டெசர்ட் சஃபாரி வந்து மஸ்ட்டு. அதுவும் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வரீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். இப்போ நம்ம கேமல் ரைட் போக போகிறோம். யா. ஓ மை காட், ஐயோ வாட் அ எக்ஸ்பீரியன்ஸ். ஓ செம்மையாக இருக்குது. அப்படியே செம ஹைட்டாக இருக்குது. ஆக்சுவலாக அது உட்காந்துருக்க ரொம்ப ஸ்பாஞ்சு மாதிரி இருக்குது. இது ஆக்சுவலாக கொஞ்சம் ஜர்க்கியாக தான் இருக்குது. அது ஐயோ பயமாக இருக்கு. விட்டு போயிட்டா இருக்க ஒரு கேமலா, அது பாட்டுக்கு ஓட போகுது. பயமாக இருக்குது. ஆக்சுவலாக ஒரு சைடு சாயுது. இது நான் ஆக்சுவலாக நேராகவே உட்காரல, சாஞ்சு போய் உட்காந்துருக்கேன். இப்போ அவங்க ஃபோட்டோ எடுக்கிறக்காண்டி என்னை விட்டுட்டு அங்கே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காரு. எனக்கு பயமாக இருக்குது. ஊ ஆக்சுவலாக ஒரு ஆள் போனோன்னா பின்னாடி உட்காரணும்னு நினைக்கிறேன். 2 பேர் போனோன்னா ஃப்ரண்ட்டு பேக் எடுக்கலாம். ஹபீபி கம் டு துபாய். உட்கார போது அதான் பயமாக இருக்குது. ஓ சே ஓப்பா கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஷோன ஏரியா இடம். ஸோ இங்கே தான் வெளியில் நடக்கும்னு நினைக்கிறேன். சாப்பிட்டுக்கிட்டே ஷோ பார்ப்பாங்க. இதெல்லாம் விஐபி செக்ஷன் நினைக்கிறேன். இங்கெல்லாம் ஸ்பெஷலாக இருக்குது. அங்கே
அங்கே வந்து புஃபே இருக்குதுன்னு நினைக்கிறேன். அங்கே வந்து போய் டின்னர் சாப்பிட்ற மாதிரி. ஸோ டின்னர் எடுத்துகிட்டு வந்து இங்கே இருக்கணும். ஓ, நம்ம தான் இங்கே போகிறோம். விஐபி செக்ஷன் மாதிரி இருக்குது. இப்போ நம்ம டின்னர் சாப்பிட போகிறோம். ஸோ புஃபேயில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். பேக்கேஜில் இது இன்க்ளூடடு. ஸோ என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம ரைஸ் எடுத்துகிட்டு வந்தாச்சு பார்த்திங்கன்னா. ஸோ இது சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இங்கே ஏதோ அரபிக் மட்டன் ரைஸ்ன்னு வச்சுருந்தாங்க. நம்ம ஜீரா ரைஸ் மாதிரி தான் இருக்குது. பட் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, ஸ்வீட்டாக இருக்குது, காரம் எதுவுமே இல்லை. நான் ஸ்பைசி, செம்மையாக இருக்குது சிக்கன். அப்படியே சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும். சரி, நான் சாப்பிட்டு உங்களுக்கு அடுத்துக்கு நான் ஷோ காட்டுறேன் எப்படின்னு. Brother, your name? Hello, my name is Mansoor. You're from? I'm from Iran, but I born here. Yeah, okay. So thank you so much. We had a nice, lovely day, and we look forward to you to meet you again. And if anyone comes here, then definitely you can contact him and check for the trip. Thank you so much. Welcome. Yeah, have a nice day. ஸோ இன்றைக்கி வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். டெசர்ட் சஃபாரி. ஸோ நாளைக்கு நம்ம அபுதாபி போகிறோம். ஸோ அங்கே போய் என்ன பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நீங்கள் லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் தென் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. தேங்க்யூ ஸோ மச்.